அப்புறம் பிக் பாஸ் போன இடத்துல யார் யார் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் கண்டஸ்டன்ட் சைட்ல இருந்து யாருமே கிடையாதுங்க. கண்டஸ்டன்ட் சைடு பெர்ஃபார்மன்ஸ்னா ஜெஃப்ரி அண்ட் விஷால் மட்டும் தான், அதுவும் கிளைமேக்ஸ். ஓகே ஓகே சார். மிச்சபடி அத டான்ஸ் செக்மெண்ட்ஸ் தான். ஓகே 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 சார். செக்மெண்ட் அதுல டான்ஸ் இல்லைங்க, கவலையே படாதீங்க. டான்ஸ்னு ஒன்னு வச்சு உங்களை டார்ச்சரே பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே சார். எல்லாம் இந்த காமெடி ராஜுபாய் ரோஸ்ட் அது இதுன்னு உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் இது. அப்புறம் ஃபெலிஸ்டேஷன்ஸ், அந்த முக்கிய 6 நபர்களுக்கான ஃபெலிஸ்டேஷன்ஸ் நடக்கும். அது கூட விமர்சனமாச்சு. மிச்சம் இருக்கிற ஒரு ஒரு 10-15 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட். இப்போ ஒண்ணு கொடுத்தா அவார்டு எல்லாருக்கும் கொடுத்துருக்கணும், இல்லைன்னா யாருக்கும் கொடுக்காம முக்கியமான அந்த 2 பேர் கொடுத்துருக்கணும். இவங்க வந்து செலக்டிவான பீப்புளை ஹானர் பண்றேன்னு பண்ணும்போது மற்றவங்களுக்கு அதுலயும் ஹர்ட் ஆகுது. இதெல்லாம் இந்த ஷோக்கான மைலேஜ்னு எடுத்துட்டு போக வேண்டியதான். சூர்யா ப்ரோ பேசலாம். சூர்யகுமார். தேங்க்யூ குரு. நான் ரவீந்திரன் அவங்க கிட்டதான் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க நீங்க கொஞ்ச நேரம் பேசிட்டே இருக்கும்போது ஒரு ஃப்ளோல வந்து இது நான் கிளாரிபிகேஷனுக்காக தான் கேட்கறேன், அஃபென்சிவா இல்ல. ஒரு ஃப்ளோல பேசும்போது நீங்க வந்து உங்க ப்ரொடியூசர் வந்து கடவுளுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு பேசுனீங்க இல்லையா? கடவுளுக்கு நிகரா சொல்றீங்களா? அது எப்படி அது கடவுளுக்கு நிகரா வர முடியும்னு எனக்கு புரியல. ஏன்னா நான் என்னோட கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன் சார். இந்த டாபிக் வேணுமா சார்? இல்ல அவருக்கு கிளாரிட்டி தான். அவர் வந்து அஃபென்சிவாவே இல்லன்ட்டாரு, அவர் கிளாரிட்டி தான் கேக்குறாரு. நீங்க அந்த கிளாரிட்டியை நீங்களே இன்னும் கூட ப்ரிசைஸா கேட்டுருங்க. அதான் ரவீந்தர் சார். ஏன்னா அது கடவுளுக்கு நிகர் எப்படின்னு தெரியல, இல்ல கடவுளுக்கு மேல சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அதனாலதான் நான் வந்து அது நிகர் சொன்னாலும் தப்பு இல்ல. பட் ஆனா அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். சொன்னாலும் தப்பு இல்ல, கடவுளுக்கு மேலேனே சொல்லலாம். சொல்லுங்க. கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இப்போ ஒருத்தவங்களுக்கு அவங்க காசு கொடுக்குறீங்கன்னா அவங்க உழைச்சி தானே அவங்க சம்பாதிக்கிறாங்க. இப்போ நீங்க ஆக்டர்ஸோ இல்ல உங்கள்கிட்ட வேலை செய்யற லைட் மேனோ யாரா இருந்தாலும் சரி, அவங்க வராங்க, உழைக்கிறாங்க, அவங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை நீங்க கொடுக்குறீங்க. இன்கேஸ் உங்களுக்கு அது காசு போட்டு அதுல வர அதுல ப்ராஃபிட் வந்தா அதையும் நீங்க எடுத்துக்கிறீங்க. ஸோ இதுல ஒரு பை ப்ரொஃபஷன் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வருது. நீங்க வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு கூலியோ சேலரியாவோ ஏதோ கொடுக்குறீங்க. இது எப்படி வந்து இது கடவுளுக்கு மேல எப்படி அது ஒப்பிட முடியுதுன்னு தெரியல. பை ப்ரொஃபஷன் இது எல்லாமே அப்படித்தானே. இப்போ ஒரு கம்பெனி வச்சிருக்காங்கன்னா அவங்க ஓனரா இருப்பாங்க, சிஓவா இருப்பாங்க, அப்படித்தானே ஈக்குவேட் பண்ண முடியும். அவங்களை எப்பவுமே ஒரு கடவுளுக்கு மேல இருக்க பொசிஷனை வைக்க முடியாது இல்லையா? அது எப்படி நீங்க ஈக்குவேட் பண்ணி சொல்லிக்கிறீங்கன்றதான் எனக்கு ஒரு கருத்து இருக்கு. ஒரு சொன்ன கொஸ்டின் ஏன் ப்ரோ இது? இல்ல இட்ஸ் a wise question. மேபி உங்களால மத்தவங்களுக்கு இது போய் ரீச் ஆச்சுனா எனக்கு ஐ வில் பி வெரி ஹாப்பி. அதோ சுரேஷ் சார் அதுக்கு தான் நான் கிளாரிஃபிகேஷனா கேக்குறேன். எனக்கு அதுல வந்து உடன்பாடு இல்ல. மேபி சுரேஷ் சார் இருக்கும்போது சொன்னதனால ஐ அம் மேக்கிங் as a witnessing on this particular point. Maybe he will correct me if I go wrong anywhere. சூர்யா சார், நீங்க என்ன பண்றீங்க பை ப்ரொஃபஷன்? நான் பை ப்ரொஃபஷன் ஐடி இன்ஜினியரா இருக்கேன். ஓகே, ஒரு எம்என்சில இருக்கீங்க, கரெக்ட்டா? கரெக்ட். மாசம் ஆனா 30 நாள், 30வது நாள் 1ஆம் தேதி ஷார்ப்பா சம்பளம் வந்துரும், கரெக்ட்டா? அது டேட் டிஃபர்ஸ், கரெக்ட்டா வந்துரும். ஓகே, சம் ஸ்பெசிஃபைட் டேட் சம்பளம் வந்துரும், கரெக்ட்டா? அது ஆமா, அதான் கார்ப்பரேட் லாயா. ஓகே. 8 மாசம் சம்பளம் வரல, என்ன உங்களோட நெக்ஸ்ட் கேம் பிளானா இருக்கும்? எதனால எனக்கு 8 மாசம் சம்பளம் வரலன்னு நீங்க ஒரு ஒர்க் பண்ணிருக்கீங்க 8 மாசம். அந்த 8 மாசத்துக்கான ஒர்க்ல ஒரு நாள் கூட உங்க சின்சியாரிட்டி தப்பே ஆனதில்ல. ஆனால் 8வது மாசம் சம்பளம் 8 மாசம் சம்பளம் வரல. 8 மாசம் சம்பளம் எப்படி சார் வராம இருக்கும்? லா படி தப்பு இல்ல. லா படி தப்பு இல்ல, கரெக்ட் தானே? 8 மாசம் நீங்க சம்பாரிச்சு நீங்க ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணிட்டீங்க. 8 மாசம் சம்பளம் கொடுத்துட்டாங்க, கம்பெனிக்கு லாபமே வரல. ஆனா நீங்க சின்சியரா இருந்திருக்கீங்க. ஓகே, இப்ப கம்பெனிக்கு லாபமே வரல, நீங்க ரொம்ப சின்சியரா இருந்திருக்கீங்க. இப்ப இந்த கம்பெனிக்கு லாபம் வராம 9வது மாசம் அந்த கம்பெனி எப்படி உங்களுக்கு சம்பளம் கொடுக்கும்? அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குல்ல சார். அவங்க இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க, எனக்கு செவரன்ஸ் பே வரும், எல்லாமே இருக்கு. கார்ப்பரேட் லா படி, கார்ப்பரேட்டோட ரெக்வயர்மென்ட் படி, கார்ப்பரேட்டோட பேக்கப் பிளான் படி நீங்க சொல்றீங்க. ப்ரொடக்டிவ் இல்லனா ஒரு கம்பெனி உங்களுக்கு இன்சூரன்ஸ்ல இருந்து பணம் கொடுக்கிறது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானா, இல்ல உங்களை எம்ப்ளாயியா எடுத்து ஒரு ப்ராஜெக்டை எடுத்து அதை அவுட் சோர்ஸ் பண்ணி அதை ப்ரொடக்டிவ் ஆக்கி அதை ப்ரொடக்டிவா ப்ராஃபிட் அர்னிங் குள்ள கொண்டு வந்து அதுல இருக்கிற
எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஷேர் பண்ணது போக கம்பெனி ப்ராஃபிட் எடுக்குமா? இல்ல சார், இது கொஞ்சம் சுருக்கமா என்கிட்ட கேளுங்களேன். நீங்க கொஞ்சம் இல்ல சரி ஓகே எங்கெங்கயோ போயிட்டு ஓகே ஒரே லைன்ல கேளுங்க. ஓகே மேபி ஐ மேக் இட் வெரி சிம்பிள். உங்க லைனே இல்லாம நான் எங்க லைன்ல இருந்தே சொல்றேன். சினிமாவை பத்தின உங்களுடைய ஓகே. நான் இது ஏன் உங்க லைன்ல சொன்னேன்னா, டெஃபினட்டா உங்களுக்கு சினிமா லாங்குவேஜ் தெரியல, தெரியாம தான் இந்த கேள்வியை கேட்டீங்கன்றது புரியுது. சரி, நான் இப்ப எனக்கு சினிமா லாங்குவேஜ்ல இருந்தே சொல்றேன். மேபி நீங்க போய் இதை ஃபர்தரா வெரிஃபை பண்ணிட்டு நீங்களே ஒரு இடத்துல ட்வீட்டா போட்டா கூட ஐ வில் பி வெரி ஹாப்பி. சினிமா இருக்குல்ல பை ப்ரொஃபஷனா, அது எப்படிங்க கடவுளுக்கு மேல ஈக்குவலா சொல்றீங்கன்னா, சினிமால மட்டும்தான் அவன் சம்பாரிச்ச காசை ஒரு லைட் மேன்ல ஆரம்பிச்சு கடைசி மேன் வரைக்கும் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துட்டு அந்த ப்ரொடியூசருக்கு அந்த பொருள் வித்துருச்சா விற்கலையான்னு யாருக்குமே அக்கறை இருக்காது. அந்த பொருள் விற்கலைனாலும் வித்தாலும் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துருக்கணும். ஆனா அந்த ப்ரொடியூசர் எப்ப சம்பளம் வாங்குவான்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அந்த பொருள் வித்தாதான். தமிழ் சினிமாவோட கரண்ட் சூழ்நிலையில 99% படங்கள் விற்காது, விற்கவே விற்காது. அது விற்கணும்னா பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கணும், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் உள்ள இருக்கணும். அது எல்லாத்துக்கும் மேல இந்த பட்ஜெட் இந்த ரேட் அஃபோர்டபிலிட்டியில இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல மினிமம் கேரண்டி பிசினஸ் பர்ச்சேஸ் இருக்கணும். இது மாதிரி ஏகப்பட்ட செக்லிஸ்ட். நீங்க சொல்ற மாதிரி சினிமா பிசினஸ் வந்து அவ்வளவு சாத்தியமானா இந்த டி நகர்ல இருக்கக்கூடிய 10 துணி கடைகள்ல இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. எல்லா நகை கடையும் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. இது கேம்பிளிங்கும் கிடையாது. இதுக்கு வந்து ஒரு அசாத்திய தைரியம் வேணும். அது எல்லாத்துக்கும் மேல நீங்க சொல்றீங்களா கடவுளுக்கு மேல, அதுக்கான அர்த்தம் என்னன்னா, நான் என் வாழ்க்கையில வாழ்நாள் பூரா சம்பாரிச்சது சினிமா இல்லாம, சினிமால கொஞ்சம் கூட சம்மந்தப்படாம என் வாழ்க்கையில சம்பாரிச்ச அத்தனை காசை யாரோ ஒருத்தனோட கனவு 80 பக்கம் ரைட்டிங், அதை அவன் கனவை நினைவாக்குறதுக்காக முதல் படமா அந்த படத்துல அவனை இயக்குனர் ஆக்கி, டைரக்டர் ஆக்கி, மியூசிக் டைரக்டர் ஆக்கி, எல்லா கேட்டகரியிலையும் ஒருத்தனை உருவாக்கி அவன் படத்தை வெளியில கொண்டு வந்து அந்த வெளியில வந்த படம் ஜெயிச்சு சக்சஸ்ஃபுல் ஆகி அவன் மேல 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 போவான். அந்த பணம் போட்ட அந்த பர்டிகுலர் ப்ரொடியூசர் என்ன ஆனான்னு தெரியுமா? அந்த ப்ரொடியூசர் இருக்கானான்னு தெரியுமா? அந்த நீங்க சொல்றதெல்லாம் ஓகே சார். உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு ப்ரோ. உங்களுக்கு புரியுற இல்ல மாதிரி ப்ரோ, எனக்கு ஆன்சர் கிடைக்கல. இல்ல உங்களுக்கு கிடைக்காது. காரணம் என்னன்னா உங்களுக்கு தான் என் ஃபீல்டு தெரியாது. அதனாலதான் உங்களுக்கு அது கிடைக்காதுன்ற. கடவுளுக்கு மேல அப்படின்னா எவனோ அவன் சம்பாரிச்சதை தூக்கிட்டு போய் அடுத்தவங்க கிட்ட போட்டு நீ பெரிய ஆளாவான்னு சொல்லி நிக்கிற ஒரே தொழில் இந்த ஒரு தொழில் மட்டும்தான். வேற எந்த தொழிலையும் வரமாட்டாங்க. சார், நான் உங்க தொழில் எல்லாம் அது தப்பா சொல்லல. கடவுளுக்கு மேலன்னு சொல்றீங்க, அதுக்கு இது ஒண்ணுதாங்க காரணமே. ப்ரோ ஒன்னு சொல்லட்டுமா ப்ரோ? அவங்கவுங்க செய்யற தொழில் அவங்கவுங்களுக்கு தெய்வம் மாதிரி தான் ப்ரோ. அது நீங்க சிம்பிளா சொல்லுங்க. தொழில் தெய்வம்ன்றது செய்யும் தொழில் குரு, செய்யும் தொழிலே தெய்வம், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா வந்து அத பண்றவங்க தெய்வம். அவரு எப்படி ஒப்பிடணும்னு அவருதான் ப்ரோ முடிவு பண்ணும். உங்களோட கருத்து அவரு எனக்கு புரியல. இது ஏன் இவ்வளவு தூரம் இழுத்துட்டே போகுதுன்னு புரியல. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் சொல்லிட்டாரு. இல்ல சூரியகுமார், நான் இதை இன்னும் அவரு கரெக்டா சொல்லிட்டு இருக்காரு, நானும் கரெக்டா கேட்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் எதுவும் அஃபென்சிவாவும் சொல்லல, அவரும் எதுவும் டென்ஷனும் ஆகல. நீங்க தான் இப்போ இல்ல ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க பண்ற ஒரு ஃபீல்டுல நாங்க பண்ற ஃபீல்ட் ஆஃப் பிசினஸ்ல ஒருத்தங்களுக்கு பணம் கொடுத்தாகணும்ன்றது அவங்க வேலையை அவங்க உழைப்ப நாங்க ஹானர் பண்ணி அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து அவங்களுக்கான பொசிஷனை அவங்க செஞ்ச உழைப்புக்கான ஊதியத்தை கொடுத்து அவங்க ஹாப்பி ஆகுறோம். அப்ப ப்ரொடியூசரா எங்களுக்கும் ஒரு சம்பளம் இருக்குல்ல. இந்த பொருளை உருவாக்குன இந்த பொருளுக்கான பணம் இருக்குல்ல. இந்த மார்க்கெட்ல அந்த பொருள் விற்கலன்னா இந்த தொழில 250 கிராஃப்ட் பீப்புள் ஒரு 15-20 ஆர்டிஸ்ட் வேலை பார்த்தாங்கன்னா அவங்க யாராலையும் அந்த ப்ரொடியூசரை காப்பாற்ற முடியாது. அந்த படம் தான் காப்பாற்றணும். ஒருவேளை அந்த படம் காப்பாத்தலைன்னா அந்த படத்தை எடுத்த அந்த தயாரிப்பாளர் எல்லாருடைய சம்பளத்தையும் கொடுத்து ரோட்டுக்கே வந்துட்டாரு. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த ஆள் சம்பாரிச்ச காசை எல்லார் சம்பளத்தையும் கொடுத்து படைப்பையும் வெளியில கொண்டு வந்து படமும் ஓடல, படமும் நிக்கல. இப்ப அந்த ஆள் ரோட்டுக்கு வந்துட்டாரு. இப்ப இந்த ஆளை யார் காப்பாற்ற முடியும்? இப்ப சொல்லுங்க. அந்த ஆள் அவன் சம்பாரிச்ச காசை இன்னொருத்தவங்க மேல போட்டு இந்த பொருள் லாபகரமா வர்றது அப்படின்றத எல்லாருக்கும் சம்பளம்னு ஒண்ணு கொடுத்துட்டாரு. லாபம் வர்றதுல இருந்து ஷேர்னு பேசியிருந்தா லாபத்துல அந்த மாதிரியான இந்த லாபமும் இல்லாம நட்டம் வந்து அந்த ஆள் ரோட்டுக்கு வந்தார். சரி, உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் பேர் சொல்லுங்க. நிறைய பேர் இருக்காங்களே சார், நீங்களே தெரிஞ்ச ப்ரொடியூசர். லைகா ப்ரொடக்ஷன்ஸ். லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ஏதாவது ஒரு படம் பேர் சொல்லுங்க. இப்போ பொன்னியின் செல்வன் எல்லாம் வந்தது இல்லையா? பொன்னியின் செல்வன் நல்ல படம் இல்ல சார்.
திருடா திருடின்னு ஒரு படம் வந்து தெரியுங்களா? ஞாபகம் இருக்கு. திருடா திருடி யார் ஹீரோன்னு தெரியுங்களா? தனுஷ் இருந்தாங்க. மன்மதன் ஒரு படம் வந்து தெரியுங்களா? தெரியும். சிம்பு இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் அந்த படம் தான் ஸ்ட்ரைக் பிரேக் மூவி, தெரியும்ல அவங்க கரியர்ல பிகினிங் ஃபேஸ்ல. ஓகே சார், சொல்லிக்கலாம். அதாவது கமர்ஷியல் பிசினஸ்ல சொல்லிக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆன ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக். அந்த ப்ரொடியூசரோட பேர் தெரியுமா உங்களுக்கு? இல்ல, ஞாபகம் இல்ல. அதுதான் சினிமா. இல்ல சார், ஏன் ஞாபகம் இல்லைன்னா அது ரொம்ப நாள் முன்னாடி இருந்ததுனால எனக்கு ஞாபகம் இல்ல. பட் ரீசெண்ட் டைம்ஸ் இருக்கிறதுனால லைட்டா ஞாபகம் இருக்கு. இல்ல சார், நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன். பட் இது ஸ்கிப் ஆகாம மறுபடியும் வரேன். சோ இப்போ உங்களுக்கு ரீசெண்ட் டைம்ல இருக்கிற படத்தோட பேர் சொன்னா ப்ரொடியூசர் பேர் சொல்றீங்க நீங்க. ஓரளவுக்கு சார், ஏன்னா நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா ஒரு அளவுக்கு தெரியற ஒருத்தன் தாங்க ஒவ்வொருத்தனுக்கும் கோடியில காசு கொடுக்குறான். அது புதுசா இருந்தாலும் சரி, பழசா இருந்தாலும் சரி. ஆனா நான் ஏன் பழச சொல்ல வந்தேன்னா அதையும் சொல்லிடுறேன். ஏன் திருடா திருடிய சொன்னேன்னா, அந்த நேரத்துல திருடா திருடின்னு தனுஷாருக்கும் பணம் போட்டு, மன்மதன்னு சிம்புக்கும் பணம் போட்ட அந்த ப்ரொடியூசர் 5000 ரூபாய் கொரோனா பீரியட்ல மருந்துக்கு ஆக்சிஜன் வாங்க முடியலன்னு செத்து போனா அந்த பணத்தை போய் பார்த்துட்டு வந்த ப்ரொடியூசர்னா எனக்கு தெரியும். ப்ரொடியூசர் தெய்வத்துக்கு மேலையா இல்லையான்றது எங்களுக்கு தெரியும். பணம் நான் வந்து மற்றவங்களோட ஒப்பிட்டு அவங்களுக்கு மேல இவங்களுக்கு மேலன்னா நான் சொல்லல. ஹீரோக்கு மேல, ஹீரோயின் மேல, அவங்களுக்கு மேல, இவங்களுக்கு மேல. எவனோ ஒருத்தனோட கனவை ஜெயிக்கிறதுக்காக எவனோ ஒருத்தன் சம்பாரிச்ச காசை கொண்டு வந்து அவன் கனவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இவனும் போராடுவான். லாபம் வந்தால் எல்லாம் ஓகே. லாபம் வர தொழில், லாபம் வர மோனோபோலியில இல்ல. அது இல்லாத நேரத்துல பணத்தை போடுறது ஒரு பைத்தியக்காரத்தனம். அந்த அறிவோட செயல்பட்டாதான் இன்னைக்கு காலகட்டத்துல ப்ரொடியூசர் சர்வைவ் ஆக முடியும். கார்பரேட் பெரிய லெவல்ல ரூல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேற ஒரு மேக்னிடியூட் லெவல் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க. ஆனா ஏன் சொல்றோம்னா, ஏன் ஒரே ஒரு சின்ன இன்டரப்ஷன் சார். இப்போ ஒரு பிசினஸ், நான் இது ஒரு பிசினஸா எடுக்கிறேன் சார். ஓகே, நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்கன்னா அது இருக்க ரிஸ்க்கை நீங்க அனலைஸ் பண்ணி தான் சார் போடுறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி கமாடிட்டியோ இல்ல வேற மாதிரியான விஷயமாவோ இதுல ரிஸ்க் அசஸ் பண்ண முடியாது. இங்க வந்து எந்த ப்ராஜெக்ட் எந்த விதமா ட்ரிகர் ஆகும் ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்க குடும்பஸ்தன் படம் பாத்தீங்களா? இன்னும் பார்க்கல. ஆனா அந்த படத்தோட ஏதாவது ஃபீட்பேக்ஸ் கேள்விப்பட்டீங்களா? நல்லா இருக்கான்னு? எங்க வீட்ல பார்த்தாங்க சார், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது என்ன படம்? எங்க பிக் பாஸ்ல ரயன் நடிச்ச படம். அந்த படத்தோட பேர் தெரியுமா? ஹவுஸ் கீப்பிங். அந்த படத்தை பாத்தீங்களா? ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? இல்ல ஏதாச்சும் ஃபீட்பேக் வந்துச்சா? கேள்விப்பட்டோம், பட் எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் பார்க்கல. ஓகே, படம் எப்படி இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டீங்களா? ஒரு அளவுக்கு எல்லாம் ஓகே, 50-50 சொன்னாங்க. 50-50 இல்ல சார், 3 நாள் கூட ஷோ தாங்கல. சரிங்களா? இதுதான் ரியல் ஃபேக்ட். இப்ப பிரச்சனை என்னன்னா, அதே நாள்ல இன்னொரு படம் வந்தது, வல்லன். அந்த படத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. இதுதான் சினிமா. சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு படம், இந்த படம் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, கட்டப்பாவை காணும்னு ஒரு படம் எடுத்தார் ஒருத்தர். ஒரு மீன் தொட்டியில மீனை வச்சு கட்டப்பாவை காணும்னு ஒரு படம் எடுத்தார். சிபிராஜ் நடிச்ச படம். படம் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த படத்தோடைய அதே டைரக்டர் எடுத்த படம் தான் வல்லன். இதுல என்னன்னா, சினிமாவுடைய மிகப்பெரிய சாபமே இங்க நிறைய படங்கள் வெளிச்சத்துல கொண்டு வந்து நல்ல படங்கள் வெளியில காமிக்கிறதே பெரிய சேலஞ்ச். நீங்க சொல்றீங்கல்ல, இந்த மோனோபோலியோட ரிஸ்க் அசஸ் பண்ணி தான் வராங்களான்னா, இந்த ரிஸ்க் அசஸ் பண்றது கரண்ட் மார்க்கெட்ல விஷால் சார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொன்னதுதான். படங்கள் 5 கோடிக்குள்ள நீங்க படம் எடுக்கணும்னு வந்தா கூட இப்ப கரண்ட் மார்க்கெட்ல அதை பிளேஸ் பண்றது கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னன்னா, அதை வந்து பிரேக் ஈவன் பண்றது. அதை விட கஷ்டம் அதுல ப்ராஃபிட் பண்றது. இதுல ஒரு சினிமால ஜெயிக்கிறதுன்றது பிராக்டிக்கல் பாசிபிலிட்டி வந்து அதோட ஃபேர் சான்சஸ் வந்து 95% கிடையாது. ஒரு 5% தான் ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ்க்கு. மிட் பட்ஜெட் சார், எனக்கு இதெல்லாம் புரியுது சார். உங்க ரிஸ்க் எல்லாமே எனக்கு புரியுது, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஆனா ஒரு ப்ரொடியூசரா நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறேன். நான் எடுக்கும்போது எனக்கு தெரியுது அதுல இருக்க ரிஸ்க் எல்லாமே இருக்கு. நான் ஒரு இன்வெஸ்ட் பண்றேன், அதுல வர ப்ராஃபிட் எனக்கு வரப்போகுது. எல்லாமே பண்ணிட்டு 2 சைடும் அது மியூச்சுவலா போகும்போது என்ன நான் கடவுளுக்கு மேல வச்சு என்னால பார்க்க முடியாதுன்னு தான் நான் சொல்ல வந்தேன் சார். வேற எதுவுமே கிடையாது. நீங்க வந்து இத பண்ணல, அதனால நீங்க வந்து நாலேஜின் அடிப்படையில 2 சைடுல மியூச்சுவல்ன்றீங்க. நீங்க செஞ்சு பார்த்தோன்னே தெரிஞ்சிரும்னு சொல்றேன். இப்ப நான் வந்து உங்களுடைய கம்பெனில நான் இன்னைக்கு வந்து 30,000 ஷேர் வாங்கினேன்னா எனக்கு ஈக்விட்டி இருக்குங்க, எனக்கு சேஃப். நான் என் படத்தை 5 கோடி ரூபாய்க்கு பண்றேன், நீங்க 3 கோடி ரூபாய்க்கு கொடுத்தா நான் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? சார், ஆனா அந்த ரிஸ்க் நீங்க தெரிஞ்சுதானே சார் எடுக்கிறீங்க. அப்போ உங்க சாய்ஸ் உங்கள்ட்ட இருக்கு இல்லையா? நான் தான் சொல்றேன்ல, அந்த ரிஸ்க் எடுக்கிறதுனால தாங்க அவன் கடவுள்னு சொல்றேன். அந்த ரிஸ்க் உங்களால எடுக்க முடியாது. நான் உங்களுக்கு புரியலையா? அந்த ரிஸ்க் உங்களால எடுக்க முடியாது, எங்களால எடுக்க முடியும்.
சரி. இல்ல சார், நீங்க கடவுளுக்கு மேலன்னு சொல்றது நான் உங்க ஒப்பீனியனா எடுத்துக்கிறேன். அது ஜெனரல் ஒப்பீனியனா நான் சார் எடுத்துக்கல. சரி, என்னுடைய அக்ரி டு ஒப்பீனியன் தான் டிஸ்அக்ரி நான் சார். சொன்னேன். அதுல நான் தெளிவா அது இருக்கேன். என்னுடைய அதுலதான் ஒப்பீனியன் சார் தான் நான் சொன்னேன். அது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த கிளாரிட்டி தான் கேட்டேன். சார் எனக்கு அதுல இது முரண்பாடு சார் இருக்கு. ரொம்ப சிம்பிள் சார். இது எங்களோட ஒப்பீனியன். ஏன்னா எவன் ஒருவனால் அந்த ரிஸ்கை எடுக்க முடியுமோ, எவன் ஒருவனால் அடுத்தவன் சம்பாதித்தும் தான் சம்பாதிக்காட்டியும் பரவாயில்ல, அந்த கனவு ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தனால பணம் போட முடியுமோ, நிச்சயமா அவன் தான் கடவுள் என்னுடைய ஒப்பீனியன்ல. அவ்வளவுதான். அப்போ கடவுளை நீங்க எப்படி டிஃபைன் பண்றீங்க சார்? அடுத்தவன் நல்லா ப்ரோ இருக்குன்னு ப்ரோ நினைக்கிறது தான் எங்கெங்கயோ போற ப்ரோ. ஓகே ஏன் ப்ரோ சார் எனக்கு புரியல. சாரி டு இன்டரப்ட் குரு ப்ரோ, எனக்கு சீரியஸா சார். ஒரு இல்ல நிமிஷம் சாரி டு நல்ல இன்டரப்ட் கான்வர்சேஷன் தான் சார். சார். சாரி அதுக்காக டு இன்டரப்ட். என்கிட்ட ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு, அதை மட்டும் சொல்லிக்கலாமா ப்ரோ? நீங்க படம் பார்த்துருப்பீங்க, 1000ல் ஒருவனும் அன்பே சிவமும். நீங்க எப்போ ப்ரோ செலிப்ரேட் பண்ணீங்க? இல்ல சார், அன்பே சிவம் எனக்கு வந்த உடனே பிடிச்சிருந்தது. 1100 நான் அப்ப பார்க்கல, ரீசெண்ட் டைம்ஸ் தான் பார்த்தேன் சார். அதுதான் ப்ரோ. அப்ப அந்த ப்ரொடியூசரோட நிலைமை என்ன? அது படம் படம் எந்த லெவல்லையுமே யாருக்குமே குறைச்சல் கிடையாது. ஆனா அந்த படம் ஓடல. அப்ப ப்ரொடியூசரோட நிலைமை, நீ வெறும் அப்ரிசியேஷன் சார் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல சார், நான் அடுத்தது படம் அப்ரிஷியேட் பண்ற எடுக்கணும்னா எல்லா பணம் குரு, வேணும்ல நீங்க என்ன எல்லாம் தப்பா எடுத்துக்கிறீங்க. நான் அப்ரிஷியேட் பண்றேன், அதை நான் ப்ரோ. இல்ல மதிச்சு இல்ல, தான் நான் எல்லாமே யுவன் பண்றேன். பேசுறேன். அந்த அந்த கம்பேரிஷன்ல தான் எனக்கு ப்ராப்ளம் வந்தது. பிகாஸ் ஒரு இண்டிவிஜுவலா அவருக்கு தெரியும் இட்ஸ் ரிஸ்க் பிசினஸ் தெரியும். நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னா நான் எல்லா ரிஸ்கையும் அசஸ் பண்ணி தான் போடுறேன். அது வரலன்னா ஓகே. அதே சக்சஸ் ஆன ப்ரொடியூசர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ ரிஸ்க் ரிவார்ட் பேசிஸ்ல தான் சினிமா இருக்கு நான் நம்புறேன். அதை தான் அவர்கிட்ட நான் அதை கம்பேரிஷனுக்கு கேட்டேன். நான் தப்பால எதுவும் கேட்கல. ஸோ அவர் கடவுளுக்கு மேலன்னு சொல்லும் போது அவர் கடவுளை வந்து அடுத்தவங்க ஹெல்ப் பண்றதா சொல்லிட்டாரு. அதோட எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. அவரோட புரிதல்ல அவர் என்ன சொல்றாருன்னு தான் நான் கேட்டேன். மற்றபடி எதுவும் இல்லை. அண்ட் மோரோவர் அந்த டாபிக்கே இல்லாம பொதுவாக சொல்றேன், ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 400 படம் சினிமா இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமா வந்து கொடுக்குது. அந்த 400 படத்துல நீங்க ஆவரேஜா நீங்க யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி, என் கிட்டக்க இது வரைக்கும் நான் முதல் படம் எடுக்க வந்த கவினை வச்சு படம் எடுக்கும் போதும் சரி, இல்ல யாரை வச்சு படம் எடுக்கும் போதும் சரி, யாரையாச்சும் ஒருத்தங்களை ஹீரோவை வச்சு படம் புதுசா இல்ல அப்கமிங்கா இல்ல ஓரளவுக்கு ஒரு படம் 2 படம் வந்த பீப்புளையே நீங்க போய் நீங்க முதல்ல நீங்க வந்து வர வாரம் ஃப்ரைடே என்ன படம் பார்ப்பீங்கன்னா, அது ஒரு பெரிய ஸ்டாரோட படம் தான் பார்ப்பேன்னு சொல்லுவாங்களே தவிர, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் கொஞ்சம் கொஞ்சமாவது தெரிஞ்ச ஃபேஸோட ஹீரோட படத்தை தான் பார்ப்பேன்னு சொல்லுவாங்களே தவிர, யாரும் இப்ப இருக்கிற மாதிரி ஒரு படம் நல்லா வந்திருக்குன்ற ரிவ்யூ டாக் இதெல்லாம் வந்து சிட்டி சைடு தான். டவுன் சைட்லலாம் வந்து பிஸ்னஸும் வேற, மோனோபோலியும் வேற, அங்க மக்களை தேட்டருக்கு கொண்டு வர விஷயமே வேற. அப்படி இருக்கக்கூடிய செவி வழி படம் நல்லா இருக்குன்றது தெரிஞ்சாதான் க்ரௌடே வரும். இல்லைன்னா இப்ப இருக்கிற நடப்பு ஹீரோக்களே கூட இன்னொரு புதுமுகம் வந்தா அதை தேட்டருக்கு போய் பாக்குறதுக்கெல்லாம் தயாரா இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சினிமால தெரிஞ்சுதானே போடுறாங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் தொழில் தெரிஞ்சு பணம் போட முடியும், லாபம் தெரிஞ்சு அந்த தொழில தைரியமா போட முடியும்னா இந்த தொழில யாரு வேணாலும் பணம் போட முடியும். இந்த தொழில்ல 2 பிராப்தம் இருக்கு. ஒண்ணு, ப்ரொடியூசரா இருக்கணும்னு தெய்வம் முடிவு பண்ணோம். அப்படி இருக்கணும்னு தெய்வம் முடிவு பண்ணா மட்டும்தான் அடுத்தடுத்த படம் அதுக்கான அந்த ஆப்ஷனே தெய்வம் கொடுக்கும். இல்லைன்னா இந்த அது தெய்வம்ன்றது நேச்சர். எந்த விதமான தெய்வத்தை வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த இந்த ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி தான். இந்த மோனோபோலியே how it works is who takes the risk consecutively, not only as a producer. யாரால் 10 வருஷம் 15 வருஷம் பொறுமையா இருக்க முடியும், அதுக்கப்புறம் லைஃப் லாங் அந்த ஹிஸ்டரி will continue as a big leadனா விஜய் சேதுபதி சார் அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம், விக்ரம் சார் ஒரு மிகப்பெரிய உதாரணம். அதே மாதிரி எந்த லீப், நான் சுரேஷ் சாரையே சொல்லுவேன், ஒரு லீப் பிரேக் அப்புறம் செகண்ட் ஹாஃப் சுரேஷ் சார் பிஸினா பிஸி, மோஸ்ட் பிஸியஸ்ட் ஆக்டர் ஆஃப் லாஸ்ட் 2024. I believe he will personally agree for this one. Sir, நீங்க I hope if you answer on this one, it would be the chain of cinema, how it works. ஆமாம் சார். நான் வந்து போன வருஷம் அவ்வளோ பிஸி, நிறைய படங்கள் மிஸ் பண்ணேன், நல்ல படங்கள். பட் ஸ்டில் எஸ் யூ ஆர் ரைட். இதே சமயத்தில் கடவுளுக்கு நிகர், எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. பட் கடவுளுக்கு நிகர் இவங்களை முதலாளின்ட்டு எங்கே நான் சொல்கிறது, நாம் நடிச்சிட்டு இருந்த காலத்தில் இப்போ வந்து ப்ரொடியூசருக்கு மரியாதை இல்லை. கரெக்ட். ஆனால் அப்போ வந்து காரணம் என்னன்னா, இவங்க வந்து ரிஸ்க் எடுக்கிறாங்க, மிச்சம் யாரும் ரிஸ்க் எடுக்கிறது இல்லைங்க. இந்த ஒரு ப்ரொடியூசரை தவிர மிச்சப்படி டைரக்டரில் ஆரம்பித்து கடைசியில் பாத்திரம் கழுவுற அவங்க வரைக்கும் யாரும் ரிஸ்க் எடுக்கல. அவங்களுக்கு காசு வரும். அப்படி ஒரு கால் ப்ரொடியூசர் ஏமாத்திட்டா அதுக்கு யூனியன் இருக்குது, சங்கங்கள் இருக்குது. ஆனால் ப்ரொடியூசருக்கு படம் விற்று ஓடினாதான் காசு. ஓடாட்டாலும் திருப்பி அடுத்த படம் எடுக்கிறப்போ அதை வந்து அவங்க சரி கட்டணும். அப்படி இருந்தும் அவங்க வந்து தைரியமாக எடுக்கிறாங்க. இப்போ ரொம்ப எஞ்சி போயிடுச்சு, ப்ரொடியூசர்ஸே கிடையாது, அதுவும் நல்ல ப்ரொடியூசர்ஸும் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ
பல குடும்பங்களை வாழ வைக்கிற விதத்துல பார்த்தா எனக்கு வந்து இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத எனக்கு ஓகே, இது தெய்வம் இருந்தா அப்படி செய்யும் போல இருக்கு, இந்த மாதிரி செய்யறாங்கன்ட்டு நிறைய பேர் வாழறாங்க. அதை வந்து இந்த தொழில் இன்னும் அழியாம இருக்குது எஞ்சி இருக்கிற சில ப்ரொடியூசர்களால மட்டுமே தான். அப்படி இல்லைன்னா இது எப்போவோ அழிஞ்சு போயிருக்கும் இந்த இண்டஸ்ட்ரி. வெளியிலேருந்து பார்க்குறப்போ ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ப்ரொடியூசர்கள் படுற கஷ்டம் பெரிய விஷயம். என்ன மாதிரி ஆர்டிஸ்ட்கெலாம் நம்ம டைரக்டர்ஸ் வந்து கிரியேட்டர்ஸ், ஓகே, அவங்க வந்து எனக்கு குருன்னு சொல்லலாம் தெய்வன்றதோட. பட் ஹோல் எல்லா கிராஃப்ட்ஸுக்கும் பெப்சியில் இருக்கிற கிராஃப்ட்ஸு ப்ளஸ் ஆர்டிஸ்ட் எல்லாமே சேர்ந்து ஒருத்தர் வந்து பார்க்குறாருன்னா அது ப்ரொடியூசர் தான். அண்ட் எஸ், ஐ எம் வெரி பிஸி லாஸ்ட் இயர் அண்ட் ஹோப்ஃபுல்லி திஸ் இயர் ஆல்சோ. அண்ட் தேங்க்ஸ் டு பிக் பாஸ். தேங்க்யூ. And you deserve it, sir. Thank you. And thank you. Actually speaking, இந்த ரிஸ்க் ஃபேக்டரை தான் நீங்க சொல்ற மாதிரி சூரியகுமார், இது தெரிஞ்சுதானேனா இந்த ரிஸ்கை தெரிஞ்சு எடுக்கிறதுக்கு ஒரு வைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் சர்வைவல் ஆஃப் நோயிங் த ப்ரெஷர் அண்ட் சர்வைவிங் இருக்கு பார்த்தீங்களா. இதுக்கு யாரும் திரும்பி வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க, நமக்கு இது காப்பாற்றுவாங்கன்னு ப்ரொடியூசர் நம்பக்கூடிய ஒரே ப்ரொடியூசருங்களுக்கான தெய்வம் மக்கள் தான். ப்ரொடியூசர் எந்த தெய்வத்தை முதல்ல கும்பிடுவானா மக்களை கும்பிடுவான். ஆண்டவா என் படத்துக்கு எல்லா மக்களும் வரணும் அப்படின்னு தான் ப்ரொடியூசர் விரும்புகிற முதல் தெய்வம் மக்கள். அடுத்தது அவனோட இஷ்ட தெய்வம் குலதெய்வம். அது இந்த ரெண்டுத்தை தான் ஒரு ப்ரொடியூசரால வேண்டிக்க முடியுமே தவிர ஒரு ஆடியோ லான்ச்ல நடக்கக்கூடிய ஒரு நிமிஷம் மூமெண்ட் அடுத்தவங்களை பாராட்டுற மூமெண்ட், அதுக்கப்புறம் இந்த படம் ஜெயிக்கணும்னா மக்கள் உள்ள வரணும், மக்கள் மட்டுமே ஒரே தெய்வம். அதனாலதான் ப்ரொடியூசர் தெய்வமா பாக்குறதும் தெய்வம் ப்ரொடியூசரா பாக்குறதும் ஒண்ணுன்றது சொன்னேன். இது வந்து மேபி தியரிட்டிக்கலி how I speak might look like dramatic or whatever, but you experience it at any point of time, you will feel what I've told. Okay, thank you Ravinder and Tata for the clarification. நான் தாத்தாவோட பாயிண்ட் வந்து அக்ரி பண்றேன். தட் அவர் சொன்ன அந்த குரூப் ஒரு நிமிஷம் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஆக்சுவலா இப்போ ஆடியோ லான்ச் சொன்னார்ல, அந்த ஆடியோ லான்ச்ல நானே பார்த்திருக்கேன் நிறைய ஆக்டர் வந்து அந்த ப்ரொடியூசரை வந்து தெய்வம்னு வச்சு பாராட்டியிருக்காங்க. அது அப்போ நீங்க ரவி சார் சொன்னது ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு கான்ட்ரடிக்ட் ஆச்சு அப்படின்னா, அந்த ஆக்டர் வந்து நிறைய ஆடியோ லான்ச்ல நான் பேர் சொல்ல விரும்பல, அவங்களும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, தாத்தா சொன்ன மாதிரி டைரக்டர் வந்து இல்ல, எனக்கு சாரி குருன்னு சொல்லிட்டாங்க. சாமுவேல், அந்த தெய்வத்துக்கு பின்னாடி வேற அர்த்தங்கள் உண்டு, அது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ரவி சார், ஆனா நம்மளுக்கு தெரிஞ்ச இப்ப என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அது அந்த மாதிரியே சொல்லியிருக்காங்க அந்த சைடுமே. See, not all the actors are of like, but there are actors like, you know, who இப்ப சார் சொல்ற மாதிரியோ. ஆனா மேட்டர் என்ன, இப்ப நீங்க சொல்ற மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வாய்ப்பு கிடைச்சு அந்த வாய்ப்புல மணிகண்டனுடைய வார்த்தையில ஒருத்தங்க ஒருவேளை தெய்வம் மாதிரின்னு சொன்னா யூ கேன் டேக் இட் ஃபார் கிராண்டட், தட்ஸ் அ ரியல் டிசர்வ்ட் ஒன். அது மாதிரி ஒரு சில பீப்புள் பாட்டம் ஆஃப் த ஹார்ட்ல இருந்து தான் சொல்லுவாங்க. And I know Suryakumar why sir, 100% sir, 100% there are certain people, but அவங்கெல்லாம் வந்து most of them don't appreciate. சில பேர் வந்து அந்த கிரெடென்ஷியல் கிரெடிட்ஸ் வந்து அவ்வளவு ஜஸ்ட் லைக் தட்னு சொல்ற போறாங்க. இப்ப சூரியகுமாரோட பிரதான கேள்வி, இப்ப கொஞ்ச நேரம் அதை வச்சுடுங்க. சூரியகுமாரோட பிரதான கேள்வி ஒரு மனிதன் எப்படி கடவுளா இருக்க முடியும்ன்றது இல்ல, ஒரு ப்ரொடியூசர் எப்படி கடவுளா இருக்க முடியுமான்றது. அதை தாண்டி அக்ரி டிஸ்அக்ரில நான் உங்களை சைக்கலாஜிக்கலா உங்களை அப்சர்வ் பண்ணதுல you have taken this point just to prove that there is no such question that you are finding an answer. You are just trying to prove that I am wrong. அதுதான் என்னோட அப்சர்வேஷன். No sir, no Ravinder, no, there is no logic behind of it. நான் ரொம்ப நேரமா என்னன்னா இந்த क्वेश्चनல நீங்க என்ன ட்ரிகர் பண்ண ட்ரை பண்றீங்கன்னு நான் பாக்குறேன், இல்ல என்ன ஃபைண்ட் பண்ண ட்ரை பண்றீங்கன்னு பாக்குறேன். நீங்க வந்து கார்ப்பரேட்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கேள்வியை கேட்கும்போது நீங்க இவ்வளவு அறிவு கிளாரிட்டியா பேசுறவரு உங்க ஃபீல்ட்ல கேட்கிற கேள்விக்கு பதில் தெரியாத மாதிரி இது எனக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு. என்ன ரொம்ப சிம்பிள் சப்பையான கேள்வி இல்ல சார், அது என்னால நிஜமாலே கம்பெனில ப்ரொடக்டிவிட்டி வரல, சரிங்களா? ஒரு கம்பெனி எப்படி ரன் ஆகும்? சார் ஒரே செகண்ட் சார், நான் சம்மரைஸ் பண்ணி முடிச்சிடுறேன் சார். இதுக்கு அப்புறம் இதெல்லாம் சம்மரைஸ்லாம் நீங்க பண்ண வேணாம். யார் உங்களை சம்மரைஸ் பண்ண சொல்லி கேட்டா ப்ரோ? சம்மரைஸ் யாருக்கு தேவை ப்ரோ? நீங்க கேள்வி கேக்குறீங்க, அவர் ரெஸ்பாண்ட் பண்றாரு. சம்மரைஸ் பத்தி எல்லாத்துக்கும் கேட்டேன் குரு, அவர் சொன்னது கேட்டா. இல்ல ப்ரோ, நீங்க ஒரு क्वेश्चन கேட்டு அவரோட ஒபினியன் வாங்குற மாதிரி தெரியல, இது வேற மாதிரி கொண்டு போற மாதிரி இருக்கு. அதான் உங்களை அப்பவே ஸ்டாப் பண்ணேன். பட் ஆனா சார் அலோவ் பண்றதுக்காக நான் அலோவ் பண்ணேன் ப்ரோ. அது நீங்க அது நல்லா இல்ல, நீங்க வேணா
சார் நான் இது இந்த தப்பாவே எதுவுமே சொல்ல இல்ல சார். அவர் அது நான் ஒத்துக்கிட்டாருங்க. நான் சொன்ன அந்த ஐயோ இது சார் நான் அது சொன்னது ஒத்துக்கிறீங்கல்ல? நான் ஆமா சொன்னது சார். பல நீங்க குடும்பங்களை குருவுக்கு ஈக்குவலா காப்பாத்துறாங்க. வச்சீங்கன்னு சொன்னீங்கல்ல சார். அப்பவே ஒத்துக்கிட்டேன். பல நான் அதான் குடும்பங்களை முடிக்க வந்தேன். காப்பாத்துறது எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாதுங்க. பட் இது கடவுளா இருந்தா எல்லாரையும் காப்பாத்துவாங்கன்னா அதே தான் அவரும் சொன்னாரு முதல்ல. இல்ல சார். அந்த அவரோட பாயிண்ட்டுக்கு இல்ல. வேர்ட்ஸ் வேற, நீங்க என் வேர்ட்ஸ் குருவுக்கு வேற ஈக்குவலா தவிர. வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல. ஆ சரி ஓகே நான் அதை முடிச்சுக்கிறேன். நான் அக்ரி டு இல்ல டிஸ்அக்ரில சொல்லுங்க. இல்ல முடிச்சுக்கிறேன். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்ல வந்தேன். உங்களுக்கு சப்போர்ட்டா தான் ஏன் வந்தேன். அதுதான் அது நீங்க குருவுக்கு ஈக்குவலா வைக்கிறேன்னு சொன்னீங்களே தத்தா, நான் அதுல வரைக்கும் ஒத்துக்கிட்டேன். பட் ஸ்டில் அந்த 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 குளோரிபிகேஷன்ல மட்டும் சின்ன டவுட் இருந்தது. அதனாலதான் வந்து கேட்டேன். மத்தபடி அவங்க குரு ப்ரோ ப்ரொஃபஷனா அவங்க குரு ப்ரோ குரு சொல்லுங்க. வந்து குரு ப்ரோ எனக்கு நான் ரொம்ப நேரமா டைரக்டர்ஸ். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கலாமா?